வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அவுட் ஆஃப் சிட்டி, அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இதெல்லாம் வந்து எப்படி நம்ம ஈஸியாக நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா, ஒரு குரூப்பில் வந்து ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு சில குரூப்பில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும். அது மாதிரி குரூப்பும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிங்க. நான் குரூப்போட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து எப்படி வந்து அதை மிஸ் பண்ணாமல் எடுக்கலான்னு இப்போ பார்க்கலாம். இப்போ அவுட் ஆஃப் ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 1200 சேம் டே ரிட்டனு 12 ஹவர்ஸ்க்குனா 1200 கொடுக்குறாங்க. ஒரு 200 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறது. மீதி கொஞ்சம் 300 கிலோமீட்டர் போச்சுன்னா 1400 அது மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு சில டியூட்டியில் என்ன பண்ணுறாங்கன்னா 2 டேஸ் அப்படின்னா 1500 ப்ளஸ் அக்காமடேஷன் ப்ளஸ் ஃபுட்டு, இந்த மூணும் வந்து அவங்க பண்ணித்தராங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சேம் டேயில் ரிட்டர்ன் ஆகி 1500 எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்க, அவங்களும் கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரட்டும். இதில் முன்னுக்கு வர்றதுன்றதை விட சப்போஸ் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருந்ததுனாலும் அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த யூடியூப் சேனல் நான் ஆரம்பித்ததுக்கு காரணமே அதுதான். ஒரு டைமில் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் சாட்டர்டே சண்டேலாம் கொஞ்சம் நிம்மதியாக ஏதோ ஒரு பைசா வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிம்மதியாக போயிட்டுருக்கு. அதே போல் நீங்கள் குரூப்பில் வந்தீங்கன்னா, குரூப்பில் வந்து ஃபஸ்ட்டு நான் நிறைய பேர் பார்க்குறேன், வாய்ஸ் ஓவர் போடும்போது கொஞ்சம் டேக் பண்ணி போட மாட்டீங்க. அது இஷ்யூவாக வந்துட்டுருக்கு. அப்புறம் பயோவில் செட் பண்ணாமல் ஃபோட்டோஸு அட்ரஸ் ப்ரூஃப்லாம் செட் பண்ணாமல் இருக்கிறீங்க. அப்புறம் இது சென்னையை தவிர வெளியூரில் யாருன்னா ஆக்டிங் டிரைவர் பார்க்குறீங்கன்னா, அவங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்கள் உங்கள் ஏரியாவில் எதனா ஆக்டிங் குரூப் இருந்ததுன்னா அதோட லிங்க் எனக்கு கொடுங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து அவங்களோட வருமானத்தையும் நம்ம பெருக்கலாம். நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா, அது நிறைய பேர் வந்து சேலம், கோயம்புத்தூர் அது மாதிரிலாம் எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி எங்கள் ஏரியாவில் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ சென்னையில் மட்டும் பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக நான் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த வீடியோ ரீச் பண்ணி கண்டிப்பாக அங்கே இருக்கிற லிங்க்ஸும் நான் கொடுத்து எல்லார் ஏரியாலையும் வரா மாதிரி பார்க்குறேன், தமிழ்நாடுக்குள்ளே ஃபஸ்ட்டு. ஏன்னா இப்போது இங்கேருந்து அங்கே ட்ராப் இருக்குன்னா இங்கேருந்தே எடுத்துக்கலாம். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சென்னையிலேருந்து வெளியூர் போகிறாங்க, இப்போ அங்கேருந்து வரணுன்னா கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க நிறைய பேர். வாய்ஸ் ஓவர் போட்டு இது மாதிரி நான் கோயம்புத்தூரில் இருக்கேன், நான் சேலமில் இருக்கேன், திருச்சியில் இருக்கேன், ஈரோட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு, அப்போ அவங்க ரிட்டன் வரும்போது அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனால் அவங்களுக்கு சொல்கிறேன். நான் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, விழுப்புரம் போயிருந்தேன். விழுப்புரம் வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன். நான் இங்கேருந்து போகும்போது எனக்கு கரெக்டாக 4 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. நல்ல டிராஃபிக்கு, செம்ம டிராஃபிக்கு. அதனால் 4 ஹவர்ஸ் ஆகிடுச்சு போகிறதுக்கு. ரிட்டன் வரும்போது 3 ஹவர்ஸ் 3.5 ஹவர்ஸில் வந்தேன். அதுவும் வரும்போது சிட்டிக்குள்ளே வந்தோன்னா கொஞ்சம் ரொம்ப டிராஃபிக் அதிகமாகிடுச்சு. ஆக்சுவலாக எனக்கு வந்து 12 ஹவர்ஸுக்கு வந்து 1300 தான் சொன்னாங்க. ஆனால் கஸ்டமர் என்ன சொன்னாங்க, பரவாயில்லப்பா நீ இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் ஓனர்கிட்ட கம்மியாக சொல்லிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் அது மாதிரி வாங்கிட்டு அவங்களுக்கு போட வேண்டிய கமிஷன் போக எனக்கு 1500 நின்றுது கையில். இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுக்கு டியூட்டி கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு உண்மையாக இருக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறதை பார்த்து அதிகமாக கொடுக்குறாங்க, ட்ராப் பண்ணிட்டு பஸ் ஃபேர் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு நம்ம வந்து கமிஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதேமாதிரி இந்த ஃபுட்டுக்கு கொடுக்குறது, எக்ஸ்ட்ரா பைசா கொடுக்குறதுலாம் நம்ம கமிஷன் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து என்ன டேரிஃப் அவங்க சொல்லி போட்டாங்களோ அந்த டேரிஃபில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதுக்கு மட்டும் கமிஷன் கொடுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து நல்ல வழி. இப்போ நம்ம வீடியோ பார்த்தவங்க கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வெளியூரில் இருக்காங்கன்னா கொஞ்சம் எனக்கு லிங்க்ஸ்லாம் அனுப்புங்க, நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு டியூட்டி எடுக்கணுன்னா குரூப்பில் வந்து அதே மாதிரி டியூட்டி எடுத்துங்க. இப்போ அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வந்து ஒரு குரூப்பில் வராது, 3 குரூப். நான் 3 குரூப்பும் வச்சுருக்கேன். 4 குரூப்போ 5 குரூப்போ இருக்குது. அந்த குரூப்பில் எல்லாத்துலேயும் வரும். ஒரு சில ரூல்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து உடனே கால் பண்ணி பேசி நீங்கள் அது ஈஸியாக எடுத்துக்கலாம். அது மாதிரி தான் நான் எடுத்து இது போனேன். ஏன்னா அட்மின்ஸ் எல்லாமே போகிற ஒரு டியூட்டியும் இருக்குது. அது மாதிரி டியூட்டிலாம் பார்த்து எடுங்க. உங்களுக்கு அப்போ தான் நல்ல வருமானம் கிடைக்கும். நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கைவிட்டு கண்டிப்பாக போயிடும். அது கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் டக்குன்னு வாய்ஸ் ஓவர் போட்டு எடுத்துருங்க. ஆனால் ஓன் போர்டா, டீ போர்டா, பொலேரோவா இல்லை காரா, அது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு வாய்ஸ் ஓவர் போட்டு எடுங்க.
இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.